வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம்தான். எப்படியாவது பார்த்தோன்னா ரியா கிட்ட இருந்து எவிடன்ஸை உருவாக்கணும். என் கணவர் தப்பு பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம மகா அலெக்ஸோட சேர்ந்துக்கிட்டு அந்த ரியாவின் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம மகா போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே சொதப்புது. ஒரு கட்டத்தில் ரியா மகாவை கண்டுபிடிச்சி, நீ எதுக்காக என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ திரு கம்பெனியில் வேலை பார்க்க வந்தானே, எதுக்கு அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மொபைல் ஃபோனை வாங்கிக்கிட்டு மகாவை அடித்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த ஃபோனை அப்படியே டாய்லெட்டுக்குள்ளே போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகாவை அடித்து விரட்டி விட்றாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா ஆறுதல் கொடுக்குறாங்க மகாவுக்கு. இந்த பாரு, எப்படியும் திருவை காப்பாற்றிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அழுதுட்டு இருக்க நம்ம மகாவை தேத்துறாங்க திவ்யா. அதை பிடிச்சிதாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. கரெக்டாட்டு பார்த்தோன்னா மகா நம்ம திவ்யாவோட ஃப்ரெண்டு அலெக்ஸ் கூட சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம எப்படியே திருவை காப்பாற்றணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதுக்காக நம்ம யோசிக்க நேரத்தில் நம்ம ரியாவை நேரில் சந்திச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட் ஷூட் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. திரு டீஆக்டிவ் ஆகி அப்படியே ஒரு முடங்கி இருக்கணும். தலைமுறைவா அவன் முடங்கி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆட் ஷூட்டை அவன் நடத்தி சக்ஸஸ் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு பாம்பேக்காரங்க நெருக்கடி நம்ம கவிதாவுக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் அவன் எங்கே இருக்கான்னு இடம் தெரிஞ்சிட்டுனா போதும் நம்ம அவனை கைது பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியா வீட்டுக்கே நம்ம அலெக்ஸும் நம்ம மகாவும் மாறு வேஷத்தில் போகிறாங்கன்னு சொல்லலாம். மாறு வேஷத்தில் நம்ம அழகாக பேண்ட் ஷூட்டில் நம்ம மகா போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நாங்கள் மீடியாவிலேருந்து வந்திருக்கோம், சொல்லுங்கள் உங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அந்த பரசுராம் குரூப் கம்பெனி எம்டி கொடுத்தாரா என்ன அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. நீங்கள் தானே நாங்கள் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க நேரம் நீங்கள் தான் அவர்கிட்ட தவறாக நடந்துக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம மகா அழகாக கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இவா அதே லேடி தான், என்ன அரைஞ்சவ, இவளுக்கு வாய்ஸும் இவளோட நடவடிக்கையும் பார்த்தா என்ன அரைஞ்சியவ இவளை விடக்கூடாது அப்படின்னு அடையாளம் கண்டிக்கிட்டாங்க ரியா. ஓ, நீ பேட்டி எடுக்கன்னு அதுக்கு இல்லை, என்ன வம்புல சிக்க வைக்க பார்க்குறியா? இப்போது நான் தப்பாக நான் தான் நடந்துக்கிட்டேன், நான் எப்படியும் அவன் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் அந்த எவிடன்ஸை என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நீ போட்டு கொடுத்து அந்த திரு தப்பு பண்ணலை, அவன் நிரபராதி அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்கா. உன் குட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பயங்கரமாட்டு கோபம் ரியாவுக்கு வருது. எவ்வளோ தூரம் இருந்தால் நீ ஏமாற்றி இங்கே உண்மையை கலெக்ட் பண்ணி நீ அவனை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு, டே என்ன எதுக்குடி என்னட்ட ஏமாற்றிட்டு இருக்கா, நீ அந்த திரு கம்பெனியில் வேலை பார்க்கவா தானே, என்ன அரைஞ்சவா தானே, உன்னை விட மாட்டேன், என்ன அரைஞ்ச அந்த நிமிடம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவும் அலெக்ஸும், ஐயோ இவன் உண்மையை கண்டுபிடிச்சிடால, இப்போ என்ன பண்ணது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நிற்க நேரம் நம்ம மகா கையில் இருக்க செல்ஃபோனை வாங்கி பறிக்கிறாங்க ரியா. இதை வச்சு தானே நீ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும்னு நினச்சேன், இந்த செல்ஃபோனை இப்போ நான் தரமாட்டேன் இப்போ அப்படின்னு தூக்கிக்கிட்டு டாய்லெட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே தூக்கி போட்டு இப்போது நான் இதை எல்லா எவிடன்ஸையும் உன்கிட்ட இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல டாய்லெட்டுக்குள்ளே திறந்து அந்த மொபைலை போட்டுறாங்க. எவ்வளவோ நம்ம மகாவும் அலெக்ஷன் தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரியா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகாவை அப்படியே கழுத்தை நெரிச்சி இப்படியே ஓடிரு, வந்த வெளியே பார்த்து ஓடிரு, இல்லாட்டா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல துரத்தி விடுறாங்க. மகா வேறு
வேதனையோடு வராங்க. திவ்யா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரியா வந்து சாதாரணமான ஆள் இல்லை, எங்களை கண்டுபிடிச்சிட்டா. நான் தான் வந்து மகா வந்து சொல்கிறாங்க, நான் தான் வந்து உங்கள் திருவை காப்பாற்ற அந்த ஆஃபீஸில் திருவுக்காக போராடின ஆள் அப்படின்னு எல்லாம் என்னை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு என்னை வந்து அடையாளம் கண்டுட்டா. சொல்லப்போனால் என்கிட்ட வாங்கின அடி அவளுக்கு அப்படியே உறுத்திட்டு, அதனால் என்னை அடித்து அந்த மொபைலையும் பறித்து டாய்லெட்டுக்குள்ளே போட்டு என்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ளிட்டா அப்படின்னு வந்து திவ்யா அப்படியே அரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம மகா சொன்ன வார்த்தையில் கேட்டு இவ்வளோ தூரம் வந்து அந்த ரியா கிட்ட போயும் வந்து அவமானப்பட்டுட்டு வந்திருக்கா மகா, பாவம். இது எல்லாம் வந்து என் கணவர் திருவுக்காக இவ கஷ்டப்பட்டிருக்கா பாவம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரவணைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் ரியா கொடுத்த குடுப்பில் அந்த மகா கூட போனவரும் துணியை காணலன்னு வந்துட்டாங்க. ஆனால் ஒன்று கண்டிப்பாக இந்த மகா வந்த வேகத்தில் சும்மா இருக்க போகிறதில்ல, எதையாவது பண்ணுவா. இவ எதையாம் பண்ணதுக்குள்ளே பண்ண முடியாத அளவு ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போனா நம்ம ஏன் கையில் வெண்ணெயை வச்சு நெய் கலைஞ்சிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் இந்த காரணம் உண்மையானது இந்த கவிதாவுக்கும் கௌதமுக்கும் தெரியும். அவங்கள வந்து நம்ம படுத்தினாலே போதும், உண்மையை ஓரளவு வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு வந்து கவிதாவை ஒன்று விட்டுறாங்க மகா. நீங்கள் இதில் சம்மந்தம் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் கௌதமும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து உள்ள விஷயத்தையும் நான் வந்து போட்டு உடைக்க போகிறேன் மொத்த குடும்பத்துலேயும். அதனால் உண்மையை சொல்லிடுங்க. நீங்கள் வந்து ரியா தான் தப்பு பண்ணா, என் திரு வந்து தப்பு பண்ணலை, உங்கள் அண்ணன் பையன் தானே, அவனுக்காக உண்மையை சொல்கிறதுல என்ன இது இருக்குது. நீங்கள் அதனால் உண்மையை உங்கள் வாயில் சொல்லாட்டுனா வந்து நான் இப்போ போட்டு கொடுப்பேன். இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை கழுத்தை குத்தி வெளியே தள்ளும். உங்களுக்கும் வந்து அந்த கௌதமுக்கும் உள்ள கல்யாணம், நீங்கள் தலைமுறைவாக இவ்வளோ நாளாக வந்து கௌதம் கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் ஒன்று விடாமல் போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகா வந்து கவிதாவை வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க கவிதா. என்னடா இதுதான் போட்டு வாங்கதா, என்னை போட்டு எடுக்கிறதுக்கு இவ வந்து இப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து பேயறிஞ்சிருக்கிறாங்க நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மகா பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு வந்து கவிதாவும் கௌதமும் வந்து இப்போ என்ன பண்ண, ரியா தான் தப்பு பண்ணவா அப்படின்னு வந்து நம்ம வாயால் சொன்னால் அந்த பாம்பேக்காரையும் நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்தப்பா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த மகா தான். அவள் கண்டிப்பாக வந்து திருவு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து நிரூபிக்கிறது வர ஓய மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க கவிதாவும் கௌதமும்.